வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுவை மாநில அளவில் 24 அமர்வுகளில் நடைபெற்ற மக்கள் நீதிமன்றத்தில் 1274 வழக்குகள் முடித்து வைக்கப்பட்டன. இதன்படி ரூபாய் 6.89 கோடிக்கு தீர்வு காணப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் 7 நபர்களிடம் மர்ம நபர்கள் இணைய வழி மூலம் ரூபாய் 2.30 லட்சம் நூதன முறையில் பண மோசடி செய்தது குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். நாட்டின் வளர்ச்சிக்கு பெண்களின் பங்கு அவசியம் என அரசு சார்பில் நடைபெற்ற மகளிர் தின விழாவில் முதல்வர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் நாளை சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்க உள்ள நிலையில் சட்டமன்ற அரங்கை சபாநாயகர் செல்வம் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இனி வருவது விரிவான செய்திகள். புதுவை மாநில அளவில் 24 அமர்வுகளில் நடைபெற்ற மக்கள் நீதிமன்றத்தில் 1274 வழக்குகள் முடித்து வைக்கப்பட்டன. இதன்படி ரூபாய் 6.89 கோடிக்கு தீர்வு காணப்பட்டுள்ளது. நீதிமன்றங்களில் தேங்கிய வழக்குகளை முடிக்கவும் விரைவில் மக்களுக்கு நீதி கிடைக்கவும் தேசிய மக்கள் நீதிமன்றம் செயல்படுகிறது. புதுவை மாநில சட்டப்பணிகள் ஆணையம் சார்பில் புதுச்சேரியில் 16 அமர்வுகளில் மனுக்கள் விசாரிக்கப்பட்டன. தொடக்க நிகழ்வுக்கு புதுவை மாநில சட்டப்பணிகள் ஆணைய உறுப்பினர் செயலரும் மாவட்ட நீதிபதியுமான அம்பிகா தலைமை வகித்தார். இதில் மக்கள் நீதிமன்ற நீதிபதிகள், வழக்குரைஞர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். காரைக்கால் மாவட்ட நீதிமன்றத்தில் 5 அமர்வுகள், மாகே, ஏனாமில் தலா 1 அமர்வு என மொத்தம் 23 அமர்வுகள் விசாரிக்கப்பட்டன. புதுவை மாநிலம் முழுவதும் மொத்தம் 5384 வழக்குகள் எடுத்துக் கொள்ளப்பட்டன. இவற்றில் 1274 வழக்குகள் முடித்து வைக்கப்பட்டன. அதில் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்தவற்றில் 1143 வழக்குகள் தீர்வு காணப்பட்டன. புதுவையில் வழக்குகள் முடிக்கப்பட்டதில் ரூபாய் 6.89 கோடிக்கு தீர்வு காணப்பட்டது. புதுச்சேரியில் 7 நபர்களிடம் மர்ம நபர்கள் இணைய வழி மூலம் ரூபாய் 2.30 லட்சம் நூதன முறையில் பண மோசடி செய்தது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி சண்முகாபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் கவிதா. இவர் டெலகிராம் செயலியை பயன்படுத்தி வருகிறார். இந்நிலையில் மர்ம நபர் அவரை தொடர்பு கொண்டு இணையத்தில் பகுதி நேர வேளையில் அதிகம் சம்பாதிக்கலாம் என ஆசை வார்த்தை கூறியுள்ளார். அதை நம்பிய கவிதா அந்த நபர் கூறிய வங்கி கணக்குக்கு 1.25 லட்சம் அனுப்பி ஏமாந்தார். வில்லியனூர் பகுதியைச் சேர்ந்தவர் சிவகுமார். அவரை மர்ம நபர் லாபம் சம்பாதிக்கலாம் என கூறி ரூபாய் 43,000 மோசடி செய்துள்ளார். சின்ன காலாப்பட்டு பகுதியை சேர்ந்தவர் எழிலர். இவரது கைபேசிக்கு வந்த குறுந்தகவலில் குறிப்பிட்ட வங்கி விவரங்கள் இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. அதை அவர் பதிவிறக்கம் செய்து தனது வங்கி விவரங்களை பதிவிட்டார். இந்நிலையில் அவரது வங்கி கணக்கிலிருந்து ரூபாய் 51,000 மர்ம நபரால் எடுக்கப்பட்டது. அதேபோல காரைக்காலை சேர்ந்த பன்னீர் செல்வத்திடம் ரூபாய் 2,500, வில்லியனூர் சக்திவேலியிடம் ரூபாய் 2,000, புதுவை சேர்ந்த ஆரோக்கிய ராஜுவிடம் ரூபாய் 3,500 என மொத்தம் 7 நபர்களிடம் ஒரே நாளில் 2.30 லட்சத்தை மர்ம நபர்கள் மோசடி செய்திருப்பது குறித்து புதுச்சேரி இணையவழி குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். நாட்டின் வளர்ச்சிக்கு பெண்களின் பங்கு அவசியம் என அரசு சார்பில் நடைபெற்ற மகளிர் தின விழாவில் முதல்வர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் கரிக்கலாம்பாக்கத்தில் உலக மகளிர் தின விழா நடைபெற்றது. முதல்வர் ரங்கசாமி தலைமை தாங்கினார். துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் முன்னிலை வகித்தார். சபாநாயகர் செல்வம், கலெக்டர் குலோத்துங்கன் உட்பட பலர் பங்கேற்றனர். சிறப்பு அழைப்பாளராக கவர்னர் கைலாஷ்நாதன் பங்கேற்று பல துறைகளில் சாதனை படைத்த மகளிர்களுக்கு பரிசுகள் வழங்கினார். தொடர்ந்து விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி பாரதி கண்ட கனவை நனவாக்கும் வகையில் புதுச்சேரியில் பெண் பிள்ளைகள் அனைவரும் படித்து வருகின்றனர். தற்போது புதுச்சேரியில் எடுக்கப்பட்ட அரசு வேலையில் அதிக அளவில் மகளிர் இடம்பெற்றுள்ளனர். சுய தொழில் செய்ய மகளிர் குழுக்களுக்கு நிதியுதவி வழங்கியது. பெண்களுக்கு பாலியல் துன்புறுத்தல் இருந்தால் கடுமையான தண்டனை கிடைக்கும். பள்ளி மற்றும் பணி செய்யும் இடங்களில் பெண்கள் பாதுகாப்பிற்காக புகார் பெட்டிகள் வைக்கப்பட்டுள்ளன. நாட்டின் வளர்ச்சிக்கு பெண்களின் பங்களிப்பு அவசியமாக உள்ளது என்றார். சாதனை விருதில் முதலாவதாக திருமதி எம் வள்ளியம்மை அவர்களை அழைக்கின்றோம். மலர்கொடி மகளிர் சுய உதவி குழுவின் தலைவராக கொண்டு சேர்த்ததற்காக எம் வள்ளியம்மாள் கௌரவிக்கப்படுகின்றார். தொடர்ந்து திருமதி காக்காயந்தோப்பு பஞ்சாயத்து அளவிலான கூட்டமைப்பின் தாமரை மகளிர் சுய உதவி குழுவின்
புதுச்சேரியில் நாளை சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்க உள்ள நிலையில் சட்டமன்ற அரங்கை சபாநாயகர் செல்வம் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். புதுச்சேரி சட்டசபையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் நாளை தொடங்குகிறது. வருகிற 12ஆம் தேதி முதலமைச்சர் ரங்கசாமி பட்ஜெட் தாக்கல் செய்கிறார். இதையொட்டி சட்டமன்ற கூட்டம் நடக்கும் மைய அரங்கில் பராமரிப்பு பணிகள் தொடங்க உள்ளன. அதன்படி நாற்காலிகள், மேஜைகள், ஒலிபெருக்கிகள் சுத்தம் செய்யும் பணிகள் நடைபெற்றன. மேலும் சட்டசபை நிகழ்வுகளை நேரடியாக ஒளிபரப்பு செய்வதற்கான பணிகளும் நடைபெற்று வருகிறது. அந்த நிலையில் இதனை சபாநாயகர் செல்வம் அதிகாரிகளுடன் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரியில் நாளை பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்க உள்ள நிலையில் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் ஏழை மக்களின் வீட்டிற்கு ஒரு இன்வெர்டர் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து மனு அளித்துள்ளார். புதுச்சேரியில் நாளை பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்க உள்ள நிலையில் அதிமுக சார்பில் மாநில செயலாளர் அன்பழகன் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமியை நேரில் சந்தித்து பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனு அளித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அன்பழகன் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் ஏழை மக்களின் வீட்டிற்கு ஒரு இன்வெர்டர் அரசு சார்பில் வழங்க வேண்டும் என்றும் இந்த திட்டத்திற்கு முதலமைச்சரின் தாயார் பெயரான பாஞ்சாலி அம்மாள் பெயரை வைக்க வேண்டும் என்றார். மீனவ கூட்டுறவு சங்கத்தில் பதிந்துள்ள அத்தனை நபர்களுக்கும் தனித்தனியாக மீன்பிடி தடைக்கால நிதி உதவி வழங்க வேண்டும். உள்ளாட்சி துறைகளில் பணிபுரியும் அத்தனை ஊழியர்களுக்கும் உரிய சம்பளத்தை அரசே வழங்க வேண்டும். துப்புரவு பணியின் பொழுது உயிர் நீத்த பணியாளர்களின் வாரிசுதாரர்கள் அனைவருக்கும் மனிதாபிமான அடிப்படையில் உடனடியாக பணி வழங்க வேண்டும். ஆட்டோ தொழிலாளர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் இருசக்கர வாடகை மோட்டார் சைக்கிளை தடை செய்ய வேண்டும் என கூறினார். தற்போதைய சட்டமன்ற கூட்டத்தொடரில் 1964 ஆண்டிற்கு முன்பு தாய் வழி குடியிருப்பு ஆதாரம் உள்ளவர்களின் குடும்பத்தினருக்கும் பூர்வகுடி அட்டவணை என சான்றிதழ் வழங்க உரிய அறிவிப்பை வெளியிட வேண்டும் என்றும் கடந்த காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சியில் பணி நீக்கம் செய்யப்பட்ட பொதுப்பணித்துறை ஊழியர்களுக்கு மாதம் ரூபாய் 18,000 சம்பளத்தில் மீண்டும் பணி வழங்க வேண்டும் என்றார். அதனால அது மக்களுக்கு உபயோகமா இருக்கும். அதை பார்த்தோன்னே முதலமைச்சர் இது நல்ல திட்டம் தான், இதை செய்யணும்னு சொல்லிட்டு அவரு சொன்னாரு. அதே போன்று மீன்பிடி தடை காலத்துல ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தான் அரசாங்கம் மீன்பிடி தடைக்கால உதவி வழங்குது. அதை மீனவ சங்கத்துல பதிவு செய்திருக்கின்ற அனைவருக்கும் தனித்தனியாக அந்த மீன்பிடி தடை காலத்துல உதவியை கொடுக்கணும். அப்படி கொடுத்தா ஒரு குடும்பத்துல ஒரு 2 பேர் கூட பயன்பெறுவாங்க. மீன் விற்கக்கூடிய மீனவ பெண்கள் அந்த திட்டத்தில் நிச்சயமா பயன்படுவாங்க. சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு இந்திய மக்கள் உரிமை நீதி பொது நல சங்கத்தின் சார்பில் விருது வழங்கும் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. இந்திய மக்கள் உரிமை நீதி பொது நல சங்கத்தின் புதுச்சேரி தமிழ்நாடு மகளிர் அணி சார்பில் சர்வதேச மகளிர் தின விழா மற்றும் சேவை செம்மல் விருது வழங்கும் விழா புதுவை தமிழ்ச்சங்கத்தில் தேசிய தலைவர் பாலகண்ணியப்பன் தலைமையில் நடைபெற்றது. இந்த விழாவில் புதுச்சேரி மாநில தலைவர் பிரகாஷ் வரவேற்புரை ஆற்றினார். இந்த விழாவிற்கு தேசிய மகளிர் அணி தலைவி நாகலட்சுமி தலைமையில் புதுச்சேரி மாநில மகளிர் அணி தலைவி கலைவாணி கணேசன், தலைமை ஒழுங்கு நடவடிக்கை குழு ஒருங்கிணைப்பாளர் கவிஞர் புவனா உட்பட நிர்வாகிகள் முன்னிலை வகித்தனர். இதனைத் தொடர்ந்து புதுவை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம், புதுச்சேரி மத்திய சிறை கண்காணிப்பாளர் பாஸ்கரன், வில்லியனூர் அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் சாந்தி, வளவனூர் காவல் நிலைய காவல் உதவி ஆய்வாளர் கௌதமன் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விருதுகளை வழங்கினார்கள். இதெல்லாம் நீங்க தாய்மார்களா இருக்கீங்களா, இதெல்லாம் நீங்க கருத்தில் கொண்டு போடுங்க. முக்கியமான சார் இப்படி பாருங்க சார் பாருங்க. வில்லியனூர் போக்குவரத்து காவல் நிலையத்தில் மகளிர் தினத்தை முன்னிட்டு மேற்கு போக்குவரத்து காவல் கண்காணிப்பாளர் மோகன்குமார் தலைமையில் மகளிர் மக்கள் மன்றம் நடைபெற்றது. புதுச்சேரி வில்லியனூர் போக்குவரத்து காவல் நிலையத்தில் மகளிர் தினத்தை கொண்டாடும் வகையில் மேற்கு போக்குவரத்து காவல் கண்காணிப்பாளர் மோகன்குமார் தலைமையில் நடைபெற்ற மக்கள் மன்றத்தில் மகளிருக்கு முக்கியத்துவம் கொடுப்பதன் அடிப்படையில் மகளிர் மக்கள் மன்றம் நடைபெற்றது. மேலும் மக்கள் மன்ற கூட்டத்தில் கலந்து கொண்ட பெண்கள் காவல்துறை அதிகாரிகளுடன் தங்களது கோரிக்கைகளான பேருந்து நிறுத்தத்தின் நிழற்குடை அமைப்பதற்கான ஏற்பாடு செய்ய வேண்டும், பேருந்துகள் ஒரு சில நேரங்களில் பேருந்து நிறுத்தம் இடத்தில் நிற்காமல் செல்வதால் பயணிகள் பெரிதும் பாதிக்கப்படுவதாகவும் இதனை கண்டறிந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும், மாலை மற்றும் இரவு நேரங்களில் வில்லியனூர் மாதா வீதி பகுதியில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்துவதற்கு போக்குவரத்து காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபடுவதை துரிதப்படுத்த வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை காவல் கண்காணிப்பாளரிடம் முன்வைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் வில்லியனூர் போக்குவரத்து காவல் நிலையத்தில் பணிபுரியும் பெண் காவலர்களுக்கு இனிப்புகளை வழங்கி மகளிர் தின வாழ்த்துக்களை காவல் கண்காணிப்பாளர் மோகன்குமார் கூறினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் வில்லியனூர் போக்குவரத்து காவல் நிலைய ஆய்வாளர் செந்தில் கணேஷ், உதவி ஆய்வாளர்கள் அன்பழகன், முத்துக்குமார் மற்றும் காவல்துறையினர் உடன் இருந்தனர்.
இந்த பஸ் நிற்குது வரும்போது அங்கே சிக்னல் விட்டுட்டாங்க. நாங்கள் வரும்போது பஸ்ஸை நிறுத்தி அங்கே டிராஃபிக் ஆகுது. புதுச்சேரியில் உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி மாநில வன்னியர் சங்க தலைவர் ஏஜி மதியழகன் ஏற்பாட்டில் மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மாநில வன்னியர் சங்க தலைவர் ஏஜி மதியழகன் ஏற்பாட்டில் உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு வில்லியனூரில் உள்ள வன்னியர் சங்க அலுவலகத்தில் மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டது. இதில் சுமார் 50க்கும் மேற்பட்ட மகளிர் கலந்து கொண்ட விழாவில் மாநில வன்னியர் சங்க தலைவர் ஏஜி மதியழகன் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கி மகளிர் தின வாழ்த்துக்களை கூறியதை தொடர்ந்து மகளிர் தின விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் புடவைகளை சங்க தலைவர் ஏஜி மதியழகன் வழங்கினார். இவ்விழாவில் மகளிர் அணி தலைவி ராஜேஸ்வரி, மங்களம் தொகுதி வன்னியர் சங்க தலைவர் மருதுபிரான், துணைத் தலைவர் நந்தா தாஸ் மற்றும் ஊடக பேரவை மாநில செயலாளர் ராமச்சந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். மடுகரையில் புதியதாக தொடங்கியுள்ள சைக்கிள் விற்பனை கடையை புதுவை வணிக சங்க கூட்டமைப்பு பெருந்தலைவர் சிவசங்கரன் எம்எல்ஏ தொடங்கி வைத்தார். புதுவை மாநிலம் நெட்டப்பாக்கம் கொம்யூன் மடுகரையில் புதியதாக தொடங்கியுள்ள பாலு சைக்கிள் ஸ்டோர் விற்பனை கடையை வணிக சங்க கூட்டமைப்பின் பெருந்தலைவர் சிவசங்கரன் எம்எல்ஏ குத்துவிளக்கேற்றி முதல் விற்பனையை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் வணிகர் சங்க கூட்டமைப்பின் தலைவர் பாபு, பொதுச் செயலாளர் முருகபாண்டியன், வணிகர் கூட்டமைப்பின் முதன்மை துணைத் தலைவர் சீனிவாசன், கூட்டமைப்பின் பொறுப்பாளர் தங்கமணி, கூட்டமைப்பு துணைத் தலைவர் தண்டபாணி மற்றும் ஹரி, வணிக கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் சித்திக் ரகுமான், மடுகரை அனைத்து வியாபாரிகள் கடை சங்க தலைவர் சொக்கலிங்கம் உட்பட சங்க நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். கடையின் உரிமையாளர் பாலு இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்த அனைவரையும் வரவேற்று பேசினார். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பயன்படுத்தும் சைக்கிள்கள் ரூபாய் 3000 முதல் 10,000 வரை விற்பனை செய்யப்படுகின்றது என்று தெரிவிக்கப்பட்டது. அரியங்குப்பம் தொகுதியில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டது. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அறிவுறுத்தல்படி, பொதுச் செயலாளர் ஆனந்த், மாநில செயலாளர் சரவணன் அவர்கள் வழிகாட்டுதல்படி தமிழக வெற்றி கழகம் புதுச்சேரி மாநிலம் அரியங்குப்பம் தொகுதி நிர்வாகிகளின் ஏற்பாட்டில் இன்று மார்ச் 8, 2025 உலக மகளிர் தினத்தை கொண்டாடும் வகையில் அரியங்குப்பம் காமராஜர் மண்டபத்தில் மதியம் அரியங்குப்பம் பகுதியில் உள்ள தூய்மை பணியாளர்களுக்கு மதிய உணவு மற்றும் சர்க்கரை வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கழக சமூக ஊடக பிரிவு இணை ஒருங்கிணைப்பாளர் நரேஷ்குமார், புதுச்சேரி மாநில நிர்வாகி புதியவன், அரியங்குப்பம் தொகுதி நிர்வாகி வசந்தராஜா, அரியங்குப்பம் தொண்டரணி பிரபு, உழவர்கரை தொகுதி நிர்வாகி ராஜசேகர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் அரியங்குப்பம் கிளை நிர்வாகிகள் ஜெகதீசன், செல்வா, மணிகண்டன், மகளிர் அணி நிர்வாகிகள் கலா, ஜெயா, பிரவீனா, கவி, ராஜ்மணி, பவித்ரன், பிரகாஷ், மனோ, சந்தோஷ், விக்கி, கோகுல், சந்தோஷ், பிரித்தி, குரு, மணவெளி தொகுதி மணி, விஷ்ணு, சந்தோஷ், பிரவீன், ஆகாஷ், கோபிநாத் மற்றும் கழக தோழர்கள், தோழிகள், தொண்டர்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர். மகளிர் தினத்தையொட்டி ராஜ்பவன் தொகுதியில் உள்ள மகளிர்களுக்கு விக்னேஷ் கண்ணன் இனிப்புகள் வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். சர்வதேச மகளிர் தினம் நேற்று கொண்டாடப்பட்டது. இதை முன்னிட்டு முன்னாள் சபாநாயகர் கண்ணனின் மகன் விக்னேஷ் கண்ணன் ராஜ்பவன் தொகுதி முழுவதும் உள்ள வீடுகளுக்கு நேரடியாக சென்று மகளிர்களுக்கு இனிப்பு வழங்கி மகளிர் தின வாழ்த்து தெரிவித்தார். அப்போது விக்னேஷ் கண்ணனுக்கு சால்வை அணிவித்து பெண்கள் வரவேற்றனர். அவரது ஆதரவாளர்கள் 100க்கும் மேற்பட்டோர் உடனிருந்தனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுவை மாநில அளவில் 24 அமர்வுகளில் நடைபெற்ற மக்கள் நீதிமன்றத்தில் 1274 வழக்குகள் முடித்து வைக்கப்பட்டன. இதன்படி ரூபாய் 6.89 கோடிக்கு தீர்வு காணப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் 7 நபர்களிடம் மர்ம நபர்கள் இணைய வழி மூலம் ரூபாய் 2.30 லட்சம் நூதன முறையில் பண மோசடி செய்தது குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். நாட்டின் வளர்ச்சிக்கு பெண்களின் பங்கு அவசியம் என அரசு சார்பில் நடைபெற்ற மகளிர் தின விழாவில் முதல்வர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் நாளை சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்க உள்ள நிலையில் சட்டமன்ற அரங்கை சபாநாயகர் செல்வம் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். செய்திகளை துல்லியமாகவும் தெளிவாகவும் தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.
நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.